ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளாக் ஜோன் தாங்க. மறுபடியும் நம்ம ஏற்கனவே பிளாக் ஜோன் பட்டோலா 2G மொபைல் வந்து நம்ம ரிவ்யூ பார்த்துருந்தோம். இப்போ வந்து பிளாக் ஜோன் கம்பெனிலிருந்து DT4G அப்படின்னு சொல்ற இந்த ஒரு மாடல் வந்து பார்க்க போறோம். இதில் வந்து யூடியூப் சப்போர்ட் இருக்கு, ஷார்ட்ஸ் கூட நம்ம இதில் பார்த்துக்கலாம். இந்த பிளாக் ஜோன் மொபைல்ஸ்ல வந்து நான் வாங்கினதுலேயே பார்த்தீங்கன்னா இதனுடைய நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் கொடுத்துருக்காங்க. பட்டோலா, DT இந்த மாதிரி. இதில் பேட்டரி சைஸ் பார்த்தீங்கன்னா 1100 mAh தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா USB Type C தாங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த 799 rupeesல பட்டோலா 2G மொபைல் பார்த்தீங்கன்னா அதில் கூட டைப் சி சார்ஜிங் ஃபெசிலிட்டி தான் கொடுத்திருந்தாங்க. இது வந்து ஒரு 12 months வாரண்டி இதில் கொடுத்துருக்கிறதா போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.8 LCD ஸ்கிரீன் வந்து கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் கேமரா இருக்கு, LED டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க, மல்டிமீடியா பிளேயர் இருக்கு, அதே மாதிரி ரெக்கார்டர் கூட கொடுத்துருக்கிறதா போட்டிருக்காங்க. இதில் வந்து டியூவல் சிம் சப்போர்ட் இருக்கு, பேட்டரி 1100 mAh. இதில் வந்து கிளவுட் சர்வீசஸ் இருக்குதா போட்டிருக்காங்க. யூடியூப் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நோக்கியா 1064G நம்ம பார்த்தோம். ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டுக்கு அப்புறம் அதில் வந்து கிளவுட் ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருந்தது. ஸோ அந்த கிளவுட் ஆப் ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு யூடியூப், BBC, வெதர் அப்டேட்ஸ் இதெல்லாமே பார்க்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதுலையும் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஃபங்க்ஷன் இருக்கு, SOS ஃபங்க்ஷன் கூட இருக்கு, மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்கிறதா போட்டிருக்காங்க, வைப்ரேஷன் அலர்ட் இருக்கு, USB Type C இதெல்லாமே இருக்கிறதா வந்து போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பின்னாடி ஹிந்தியில் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து ஜியோ சிம் வந்து 2 ஜியோ சிம் வந்து சப்போர்ட் வந்து ஒரே ஃபோனில் இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஓகே, வாங்க இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் முதல்ல வந்து ஃபோன் இருக்குங்க. ஃபோன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பின்னாடி வந்து ஒரு டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நம்ம ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சார்ஜர் இருக்குது, ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஜோனுடைய பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இது நம்ம போன பிளாக் ஜோன் மொபைலில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு எல்லோ கலரில் தான் பேட்டரி கொடுத்துருந்தாங்க. 1100 mAh அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சார்ஜர் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சார்ஜரும் அந்த 2G ஃபோனில் நம்ம பார்த்த மாதிரியே அதே மாதிரி தான் இருக்குது, Type C சார்ஜர். இந்த ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா பிக் பேட்டரி, ஷார்ட்ஸ், 4G, யூடியூப் இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. ஓகே, பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இந்த டிஸ்பிளே சைஸ் பாருங்கள், 1.8 inch. இங்கே வந்து பிளாக் ஜோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோடைய ஷார்ட் ஃபார்ம் BZ. இதில் வந்து DT4Gங்கிற மாடல் நேம். இங்கே பிளாக் ஜோன் பிராண்டிங் இருக்கு. இந்த டி பேட் வந்து ஒரு சர்க்குலர் டி பேடாக கொடுத்துருக்காங்க. கீயுடைய இந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக தான் இருக்குது, சாஃப்டான கீஸ் வந்து கிடையாது. இந்த தள்ளி இருக்கக்கூடிய இந்த கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஐலாண்ட் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த ஃபோனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா சைட் பேனல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஒரு க்ரீஸ் மாதிரி எல்லாம் வருது பாருங்க, உங்களுக்கு வந்து தெரியும் நினைக்கிறேன் ஸ்க்ரீனில். இங்கே சைட் பேனலில் வந்து ஒரு க்ரீஸ் மாதிரி வந்து இங்கே எண்ட் ஆகுது, கிராஸாக எண்ட் ஆகுது. அதே மாதிரி இங்கே ஒரு க்ரீஸ் வருது. இது பிளாக்காக இல்லாமல் வேற ஒரு கலராக இருந்தால் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும் நினைக்கிறேன் இந்த க்ரீஸ். ஓகே, இது மேல்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய LED டார்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, கீழ்ப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு Type C சார்ஜிங் போர்ட் இருக்கு, ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பேனல்ஸில் வேற எதுவும் இல்லை, இந்த க்ரீஸ் மட்டும்தான் இருக்கு டிசைனுக்காக. பின்புறம் வந்து ஒரு VGA கேமரா இருக்கு. இங்கே வந்து இது வந்து சர்க்குலர் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 கேமரா இருக்கிற மாதிரி தெரியுது, பட் வந்து இதில் ஒரு கேமரா தான், ஒன்று வந்து டம்மி. இது வந்து ஸ்பீக்கர் கிரில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெர்டிக்கல் 2 ஸ்லாட்ஸ் வந்து ஸ்பீக்கர் கிரில் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த ஃபோனில் பேட்டரி, சிம் கார்டு அண்ட் வந்து SD கார்டு எல்லாமே போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து SD கார்டு போட்டிருக்கோம், 2 ஜியோ சிம் போட்டிருக்கோம். ஏன்னா இதில் வந்து இந்த மொபைலோட காட்டன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஜியோ சிம் சப்போர்ட் இருக்கிறதா போட்டிருந்தாங்க. அதனால் நம்ம 2 ஜியோ சிம் வந்து எடுத்திருக்கோம். ஒரு 32 GB SD கார்டு வந்து எடுத்திருக்கோம். ஓகே, நம்ம இந்த பேட்டரியை போட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்க, 2 ஜியோ சிம் சப்போர்ட் வந்து பண்ணுது. இல்லை ஜியோ சிம் 2 ஜியோ சிம் போட்டுக்கிறத வந்து காமிக்குது. மெனு வந்து ஒரு சிம்பிளான மெனு கொடுத்துருக்காங்க, ஆனால் தெளிவான ஐகான்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்துட்டு கிளவுட் அப்ளிகேஷன் மூலமாக யூடியூப், ஷார்ட்ஸு இந்த மாதிரியான அப்ளிகேஷன் சப்போர்ட் வந்து இதில் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு டேட்டா சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்கோர், ஹெட்லைன்ஸு, 2048 இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸு, யூடியூப், வெதர் அப்டேட்ஸு, BBC இந்த மாதிரி வந்து மற்ற நம்ம நோக்கியா ஃபோன்ஸில் பார்த்தோம் அதே மாதிரியான ஒரு கிளவுட் அப்ளிகேஷன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேப்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. நான் வந்து கூமாப்பட்டின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இருக்குது, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்குது, ஜெமினி இருக்குது, கூகுள் ஜெமினி. இதுக்கு வந்து சைன்இன் பண்ணணும், ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணணும். லைவ் நியூஸ் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. நோட் பேட் கூட இருக்குது. இதில் வந்து கான்டாக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு மெமரி ஸ்டேட்டஸ் வந்து பார்க்கலாம். இதில் ஃபோன் மெமரி பார்த்தீங்கன்னா வெறும் 80 தாங்க இருக்குது. இதில் வந்து ரொம்ப புவரான ஒரு மெமரி சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெசேஜிங்கில் பார்க்கலாம். மெசேஜ் செட்டிங்ஸில் போயிட்டு மெமரி ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். இதுலேயும் வெறும் 80 தாங்க இருக்குது. ரொம்ப புவரான ஒரு மெமரி சப்போர்ட் தான் அதில் கொடுத்துருக்காங்க. கால் லாகு,
மல்டிமீடியாவில் வந்து மியூசிக், வீடியோஸ், ஃபோட்டோஸ் இது மட்டும்தான் இருக்குது. எஃப்எம் ரேடியோ நான் வந்து ரொம்ப நேரமாக சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். எஃப்எம் ரேடியோ இதில் இல்லை. இந்த ஃபோன் வந்து நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளாக் ஜோனுடைய அவங்களுடைய ஓன் வெப்சைட்டில் தான் நான் இது வந்து ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணேன். நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து நான் அதனுடைய அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எஃப்எம் ரேடியோ இருக்கிறதா போட்டிருக்காங்க, ப்ளூடூத் இருக்கிறதா போட்டிருக்காங்க, அப்புறம் 2.4 இன்ச் ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் 3000 mAh பேட்டரி இருக்கிறதா போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவங்க குறிப்பிட்ட எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே இதில் இல்லைங்க. நம்ம பாக்ஸ்லேயே பார்த்தோம் 3000 mAh பேட்டரி வந்து இதில் இல்லை, 1100 mAh பேட்டரி தான் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது அவங்க குறிப்பிட்டபடி எஃப்எம் ரேடியோ இதில் இல்லை, ப்ளூடூத் சப்போர்ட் இல்லை, பேட்டரி வந்து 1100 mAh மட்டும்தான் இருக்குது. இந்த 3 விதமான ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கிறதா வந்து அதில் போட்டிருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மிஸ்லீடிங்காக தான் இருக்குது. இன்னொன்று வந்து இங்கே மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த லாங்குவேஜ் சப்போர்ட்டும் இதில் இல்லை. அது நான் உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் இருக்குங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். செட்டிங்ஸில் ஃபோன் லாங்குவேஜ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, அவ்வளோதான். இதுதான் வந்து இவங்க மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1.8 இன்ச் எல்சிடி அப்படின்ட்டு கரெக்டாக போட்டிருக்காங்க. டிஜிட்டல் கேமரா, இந்த சப்போர்ட்ஸ், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் அவங்க வெப்பேஜில் அவங்க வந்து சொன்ன ஃபீச்சர்ஸ் வந்து அந்த 3 ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இல்லை. எஃப்எம் ரேடியோ இல்லை, ப்ளூடூத் இல்லை, 3000 mAh பேட்டரிக்கு பதிலாக 1100 mAh தான் இருக்குது. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எஃப்எம் ரேடியோ பற்றி இதில் சொல்லவே இல்லை, அது இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. அதே மாதிரி 1100 mAh பேட்டரி தான் இங்கே போட்டிருக்காங்க, அது கரெக்டாக இருக்குது. ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கிறது அதில் போடல. அதே மாதிரி இந்த ஃபோன்லேயும் ப்ளூடூத் சப்போர்ட் கிடையாது. ஆனால் அவங்க வெப்பேஜில் இதெல்லாமே போட்டிருக்காங்க. இதை பார்த்து தான் நிறைய பேர் வந்து வாங்கி என்ன போல வாங்கி இதில் செக் பண்ணி பார்த்தா அந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இமெயில் ஐடிக்கு நான் வந்து இதெல்லாமே மென்ஷன் பண்ணி இமெயில் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அவங்க என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதற்கான அப்டேட் வந்து நான் வீடியோவாக போடுறேன். ஓகேங்க. இத்தனை பிரச்சனைகள் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. இதனுடைய ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா 1299. நான் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கூட கிடைக்குது. அதனுடைய லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன், SD கார்டு இதெல்லாமே கரெக்டாக காமிச்சிருது. என்னுடைய சைஸ் வந்து 32 GB, இதெல்லாமே கரெக்டாக காமிச்சிருது. கேலண்டர் இருக்குது. கேமரா, இது வந்து ஒரு விஜிஏ கேமரா. இதில் வந்து வீடியோ கூட எடுத்துக்க முடியும். இதில் நான் கிளிக் பண்ண ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க. கிளாரிட்டி வந்து ரொம்ப சுமார், ஏன்னா அது விஜிஏ கேமரா தான். வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ரெக்கார்டர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக தான் சவுண்ட் வந்து கேப்சர் பண்ணுது. அடுத்து அலாரம் கிளாக் இருக்குது. செட்டிங்ஸில் டிஸ்பிளே செட்டிங்ஸில் வால்பேப்பர், பேக்லைட், இந்த மாதிரி செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல்ஸ், இதில் வந்து 5 வகையான ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. நார்மல், சைலண்ட், மீட்டிங், அவுட்டோர், பர்சனல். கால் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் வந்து கால் வர்றப்ப ஆன் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற செட்டிங்ஸை வந்து நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் ரீடைல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் இருக்குது. இது வந்து நம்மளை ஆன் பண்ணணும். இதில் வந்து கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா வோல்டிக்கான தனிப்பட்ட ஒரு செட்டிங்ஸ் வந்து இதில் கிடையாது. லாங்குவேஜில் மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்னு அதில் பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஆனால் 2 லாங்குவேஜ் தான் அதில் இருக்குது. குவிக் டயலிங் சப்போர்ட் இருக்குது. செக்யூரிட்டி செட்டிங்ஸ் வந்து நம்ம பின் நம்பர் கொடுத்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் வந்துங்க 4G ஃபோனாக இருந்தாலும் இதில் வந்து ப்ரௌசர் சப்போர்ட் கிடையாதுங்க. ப்ரௌசர் எதுவுமே கொடுக்கல. இது வந்து நம்ம கிளவுட் அப்ளிகேஷன் இருக்குது. கிளவுட் அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் எதுவுமே கொடுக்கல. எதுவுமே இல்லாத ஒரு பேசிக் ஃபோனாக தான் இருக்குங்க. எஃப்எம் ரேடியோ கிடையாது. ஆனால் மியூசிக் கேட்கலாம். மல்டிமீடியாவில் போனீங்கன்னா இதில் மியூசிக் பிளேயர் இருக்குது. வீடியோஸ், ஃபோட்டோஸ் இதெல்லாமே வந்து நம்ம SD கார்டில் இருக்கிறத நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எஃப்எம் ரேடியோ இல்லை. உங்களுக்கு சவுண்ட் இந்த அளவுக்கு இருக்குது. இது வந்து வீடியோ பிளேயர். இந்த 3GP எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வந்து இது ப்ளே பண்ணுறதில்ல. இதில் டார்ச் வந்து டூல்ஸில் கொடுத்துருக்காங்க. டார்ச் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு டார்ச் தான். பெரிய LED இருக்கக்கூடிய ஒரு டார்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹேஷ் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப மீட்டிங், சைலண்ட், நார்மல், இந்த 3 ப்ரொஃபைல்ஸ் வந்து நம்ம ஷார்ட்கட் கீ மூலமாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டர் வந்து வருது. ஓகேங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு 4G ஃபோன். இப்போ மார்க்கெட்டில் கிடைச்சிட்டு இருக்கக்கூடிய விலை குறைவான 4G ஃபோனில் இது ஒன்று அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். ஆனால் அந்த ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இல்லை. பாக்ஸில் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வெப்பேஜில் வந்து மிஸ்லீடிங்கான ஒரு லிஸ்ட் தான் அதில் வந்து பார்க்க முடியுது. இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து Type-C வந்து சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1299, 1299 ரூபாய். அவங்களுடைய வெப்சைட்டில் இது டைரெக்டாக வாங்கினது. இதில் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தாங்க நிறைய இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க கொடுத்த மிஸ்இன்ஃபர்மேஷன், அதாவது மிஸ்இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ளூடூத் இல்லை, மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட்டு கிடையாது, எஃப்எம் ரேடியோ கிடையாது, ப்ளூடூத் கிடையாது, பேட்டரி வந்து 3000 mAh கிடையாது. இது 4G ஃபோனாக இருந்தால் கூட இதில் வந்து ப்ரௌசர் சப்போர்ட் கூட உங்களுக்கு கிடையாது. அப்புறம் அவங்க வெப்சைட்டில் சொன்ன மாதிரி 2.4 இன்ச் ஸ்க்ரீன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. நம்ம ஸ்கேலில் கூட நம்ம வச்சு அளந்து பார்க்கலாம்.
இது வந்து 1.8 இன்ச்சஸ் தாங்க இருக்குது இதில். இந்த பாக்ஸில் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுடைய வெப்பேஜில் தப்பாக போட்டிருக்காங்க. அப்புறம் சார் வேல்யூ என்ன அப்படின்னு நான் பார்த்தா *#07# போட்டால் உங்களுக்கு சார் வேல்யூ வந்து டிஸ்பிளேல வந்து வரமாட்டேங்குது. இதே மற்ற ஃபோனில் பார்த்தீங்கன்னா *#07# போட்டால் உங்களுக்கு சார் வேல்யூ வந்து டிஸ்பிளேல வரும். ஆனால் இந்த ஃபோனில் அதுவும் வர மாட்டேங்குது. இந்த சார் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ பாக்ஸில் வந்து பார்க்கலாம். மேக்ஸ் சார் வேல்யூ ஹெட்டுக்கு எவ்வளவு, பாடிக்கு எவ்வளவு அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. 0.5 சம்திங் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாடிக்கு 0.3 சம்திங் போட்டிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது. பாசிட்டிவான அம்சங்கள் பார்த்தீங்கன்னா கம்மி தான். நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபோனை வந்து வாங்கியதன் மூலமாக வந்து நமக்கு கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தம்ஸ் டவுன் தான். நான் இந்த ஃபோனை வாங்கி 7 நாட்கள் கழிந்த பிறகு தான், அதாவது அதனுடைய ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி சொன்ன அந்த 7 நாட்கள் கழிந்த பிறகு தான் நான் இதை வந்து பாக்ஸையே வந்து நான் பிரித்து பார்த்தேன். அதனால் வந்து எனக்கு இப்போ இந்த ஃபோனை வந்து ரீப்ளேஸ் கூட பண்ண முடியாது. நான் இன்னைக்கு தான் அவங்களுக்கு இதை பற்றிய ஒரு விளக்கமான ஒரு இமெயில் வந்து நான் அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த இமெயிலுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களுடைய வெப்பேஜில் கரெக்டான இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம RVT ரமேஷ் ஜூஸ் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.